ஆண்டவர் உங்களுக்கு சில விஷயங்களை வெளிப்படுத்தும் போது போய் பக்கத்து வீட்டுலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. நம்பர் 1 டெஸ்ட் ஆஃப் பேஷன்ஸ், பொறுமையின் சோதனை. நம்பர் 2 உங்கள் அமைதியின் சோதனை. நான் சொல்வது உங்களுக்கு ஒரு சிரிப்பாக இருக்கலாம், நான் சொல்வது ரொம்ப ஆழம். நீங்கள் இன்றைக்கெல்லாம் என்றோ ஒரு நாள் ஊழியத்தில் வளர்ந்து பல ஊழியர்களோடு பழகிற ராஜ்யத்தை கட்டும் பங்கில் வரும்போது நான் சொல்வது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நம்பர் 3 இங்கே தான் நான் முடிக்க போகிறேன். இன்றைக்கி ஆரவாரத்தோடு முடிக்கணும். இட் வாஸ் அ டெஸ்ட் ஆஃப் யூனிட்டி. 30 லட்சம் ஜனங்கள் ஒன்று சேர்ந்து, ஆமேன் சொல்ல மாட்டிங்களா? ஆமேன். கொஞ்சம் பேர் இல்லைங்க, பெரிய கூட்டம். ஆமேன். ஒருத்தர் சார்ந்து. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, ஒருத்தரும் பேசக்கூடாதுங்க. 30 லட்சம் ஜனங்கள் பேசல பாருங்க. அது எவ்வளோ பேர். இங்கே 6 மணி சர்வீஸ்க்கு 5:30 நீங்கள் வந்துடுவீங்க. நான் 5:30 அங்கே வந்து உட்காருவேன். என்ன கதை ஓடும் தெரியுங்களா? நான் அங்கே உட்கார்ந்து எல்லாரும் நினைக்கிறாங்க அவருக்கு கேட்காது அப்படின்னு. இல்லை, எனக்கு நல்லா கேட்குது. அவ்வளோ கதை ஓடுது. அப்படின்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க. அதுவும் இஸ்ரவேல் முறுமுறுக்கிற ஜாதி. அது சுற்றிட்டு இந்த 7 நாள் அமைதியாக இருந்திருக்கின்றது மிகப்பெரிய கின்னஸ் சாதனை. அது ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆனால் அவர்கள் ஜோஷுவா மட்டும் நடந்தால் போதாது, எல்லாரும் நடக்கணும். முடிச்சிடலாமா? முதல் நாள் 7வது நாள் வரைக்கும் அத்தனை மைல்களும் நடக்கும்போது எத்தனை பேர் நடந்தாங்க? எல்லாரும் நடந்தாங்க. அந்த வார்த்தை எல்லாரும் யாரையாவது தட்டி சொல்லணும். நம்ம எல்லாரும் நடந்தால். இன்னைக்கு இந்த மீட்டிங்கு நான் மட்டும் வந்ததுனால இது வெற்றி ஆகாதுங்க. ஆனால் நம்ம எல்லாரும் வந்தோம் பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்ம ஜெபத்தால, நம்ம ஆரவாரத்தால, நம்முடைய துதியினால, நம்முடைய ஆராதனையினால ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? நான் நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த ஜூலை மாதத்திலிருந்து இந்த டிசம்பர் வரைக்கும் நம்ம எல்லாரும் காணப்போகிற மகத்தான கர்த்தருடைய அனுகிரகத்தின் சுதந்திரிப்புகள் ஒரே ஒரு காரணத்தால் இன்னைக்கு நிறைவேறும். நம்ம எல்லாம் கூடி வந்ததுனால கர்த்தர் செய்வார். தனி ஒரு மனிதனுடைய அபிஷேகத்தை விட, தனி ஒரு மனிதனுடைய தாளந்தை விட, சரீரமாகிய சபையினுடைய ஒன்று கூடி ஜெபிக்கின்றதுல மிகப்பெரிய மதில்கள் எல்லாம் கர்த்தர் உடைப்பார்.